அமித்ஷா 5ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. 5ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகாது, மறு சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குழுவுக்கு யார் சொல்றாங்க? சென்னையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு சொல்லுது. 6ஆம் தேதி என்ன நடக்குது? ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. 7ஆம் தேதி விஜய்க்கு சிபிஐ சம்மன் வருது. அப்போ சிபிஐ உடைய சம்மனும் ஜனநாயகன் பட ரிலீஸும் ரெண்டுமே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகுதான் நடக்குது. அப்போ அமித்ஷா விஜயோடு என்ன டீல் பேச விரும்புறாரு? டிசம்பர் 18ஆம் தேதியா படத்தை கொடுத்துட்டாங்க. 22ஆம் தேதி படத்தை அந்த குழு பார்த்துருச்சல, 23ஆம் தேதி சொல்லிருக்கலாம், இல்ல 24ஆம் தேதி சொல்லலாம், இல்ல அந்த டிசம்பர் 2 சொல்லலாம், ஜனவரி 1-2 சொல்லிருக்கலாம். சொல்லல, கரெக்டா ஜனவரி 5ஆம் தேதி அமித்ஷா வர்ற அன்னைக்கு தான் குழு சொல்லுது இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது, இத மறு சென்சார் பண்ணணும். முதல்ல மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது, அப்பலேட் போர்டு இருக்கும். இப்ப அப்பலேட் போர்டு கிடையாது, கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். அதனாலதான் விஜய் இன்னைக்கு கோர்ட்ல போய் நிக்கிறாரு. ஏற்கனவே நசீர் ஒரு படம், அருண் கார்த்தியோட படம், அந்த படம் ரிலீஸே ஆகல. தமிழ் படம், குறிப்பாக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முஸ்லீமை மையமாக வச்சு எடுத்த படம் ரிலீஸே ஆகாம இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் பண்ணி ஏசியாலேயே பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. அப்ப சென்சார் போர்டு நினைச்சதுன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறாங்க. சட்டப்படி அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அவங்க யூவா ஏவா யூஏயா மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா இப்ப கட்டு மியூட் பேன்னு எல்லாத்தையுமே அவங்க செய்யறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் 2021 இந்த மோடி அரசாங்கம் மாத்திய அந்த குறிப்பிட்ட சட்டம் தான் காரணம். அந்த சட்டத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் அரசாங்கத்தின் காலடியில் கிடக்கிறது. வேற வழியே கிடையாது. விஜயும் மோடி அமித்ஷா காலடியில் தான் கிடக்கிறார். வர 12ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். 12ஆம் தேதி டெல்லிக்கு போறாரு, அது உறுதியாயிடுச்சு. சம்மன் கொடுத்துட்டாங்க. 10 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த 10 கேள்வியும் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் தான் குற்றவாளி கரூர் சம்பவத்தில் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. கேள்வி அப்படிதான் பிரேமா இருக்கு. சோ அப்ப வெளிப்படையா தெரியுது, கரூர் சம்பவத்தில் உங்க மேல வழக்கு போட்டு உங்களை கைது பண்றதா, இல்ல ஜனநாயகனை ரிலீஸ் பண்றதா, இல்ல நீங்க கூட்டணிக்கு வர போறீங்களா, இதுதான் கேள்வி. 12ஆம் தேதி முடிச்ச உடனே பாருங்க, வித்தின் a வீக் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான உறவு குறித்து ஓப்பனாவே வெளியே வரும். கூட்டணி பேச்சுவார்த்தை வெளியே தெரியும். பொறுத்திருந்து பாருங்க. ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கைக்கு போகுது அப்படிங்கிறது பெரிய பிரளயமாக வெடிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. அடிப்படையில் வந்து சென்சார் போர்டோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க வந்து யூவா ஏவா யூஏவா அப்படின்னு அந்த ஏஜ் வைஸாக அதை கிளாஸிஃபை பண்ணுறது தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு கட் பண்ணு, மியூட் பண்ணு, டயலாகை மாற்று, இந்த வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அது வழக்கமாக நடக்கும், எல்லா படத்துக்கும் நடக்கும். இந்த ஆண்டு மட்டுமே ஒரு 4-5 படம் அப்படி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு படம் ரிலீஸே ஆகலை, தடையே ஆயிடுச்சு. நசீர் அப்படிங்கக்கூடிய படம் அப்போவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பிற்பாடு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டு அது பெஸ்ட் ஏஷியன் அவார்டெல்லாம் வின் ஆயிடுச்சு. ஒரு கார்த்திக் அப்படிங்கிற ஒரு எடுத்த ஒரு படம் கோயம்புத்தூரில் நடந்த கலவரத்தை மையமாக வச்சு, அங்கே ஒரு சேல்ஸ்மேனுடைய, இஸ்லாமிய சேல்ஸ்மேனுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு. ஸோ அப்போ வந்து சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து தடை பண்ணுவதற்கான எல்லா உரிமையும் உள்ள ஒரு அமைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சட்டப்படி அப்படி கிடையாது. இப்போ விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்க எப்போ இந்த படத்தை வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா டிசம்பர் 18 கொடுக்குறாங்க. டிசம்பர் 18 அங்கே போகுது. இவங்க பார்த்தது டிசம்பர் 22 நினைக்கிறேன். டிசம்பர் 22 பார்த்துட்டாங்க. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படக்குழுவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, தணிக்கை வந்து நாங்கள் வந்து மறு ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், இல்லை மறு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ இதில் ஒரு கேள்வி, அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தார். ஆமாம், அதே அமித்ஷா வந்து சினிமா பார்த்தாரா? சினிமா பார்த்துட்டு ஒரு படத்தை அமித்ஷா பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் 5ஆம் தேதி சென்னை தான் வர்றாரு. வந்துட்டு அவர் இது போகிறாரு, சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் போகிறாரு, திருச்சி போகிறாரு. அங்கே போய் பொங்கல்லாம் கொண்டாடுறாரு. கொண்டாடிட்டு அப்புறம் தான் அவர் டெல்லிக்கு போகிறாரு. அமித்ஷா சென்னைக்கு வர்றதுக்கும் அதே நாளில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் படக்குழு வந்து நாங்கள் தணிக்கை குழு வந்து நான் வந்து ஒத்துக்கலன்னு சொல்கிறதுக்கு 2 டேட்டும் ஒரே மேட்சாக போகிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளிப்படையாக வந்து விஜய்கிட்ட வந்து கூட்டணி பேரம் தான் பேசுகிறாங்க. அவர் வர்றாரு, படம் தடைப்படுது. அதுக்கு பிறகு 24 மணி நேரத்துக்குள்ள விஜயை டெல்லிக்கு வர சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்புது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஆமாம், என்ன இது ரொம்ப சீரியஸான படம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், இது வந்து விஜய் நடிக்கிறதே முதல்ல ஒரு சீரியஸான படம் கிடையாது. ஆமாம்,
தெலுங்குல வந்து அதை தேஞ்சு எடுத்து வந்த டிஸ்க் தான். ஏற்கனவே தமிழ்ல பாப்புன்னு ஒரு சிவாஜி கணேசன் படம் இதே தான். ஒரு மகளை வளர்த்து அவங்கள வந்து பெரிய ஆள் ஆக்குறது. அவர் வந்து வண்டி கூலி தொழிலாளியா இருப்பாரு. அதே தான் கான்செப்ட். இந்த அரைச்ச மாவை அங்க ஜன கேசரி ஏதோ ஒரு கேசரியா அரைச்சிருக்காங்க. அந்த பகவந்த் கேசரியை இங்க ஜன கேசரியா அரைச்சிருக்காங்க. ஸோ ஜனநாயகனா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் வருது கதை. வந்து பழைய கதையில ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல விஜய் தாவி தாவி குதிச்சிருப்பாரு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல ராணுவ சிம்பல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப சென்சிட்டிவா நாங்க பார்க்கணும். ஆனா இதே சென்சார் போர்டு தான் அவங்களுக்கு கேரளா ஃபைல்ஸ், ஆமா அது மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த ஃபைல்கள்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனது. இது ஓப்பனா வந்து விஜய் வந்து பேரம் பேச கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்சார் போர்டோட சிக்கல் என்ன நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து அப்பலேட் ட்ரிபியூனல் இருந்துச்சு. ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது மேல்முறையீடு பண்றது. ஆமா, மேல்முறையீடு பண்றது. அது எப்படி அப்படின்னா அது ஒரு நீதிமன்றம் மாதிரி செயல்படும். இப்போ சென்னையில் வந்து சென்சார் போர்டில் போட்டு காமிப்பாங்க. அவங்க தரலன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் மும்பைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மும்பையில் போட்டு பார்த்து மும்பையில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது அவங்களோட தலைமை ஆஃபீஸ், அங்கேயும் சிக்கலாக இருக்குது அப்படின்னா அவங்க டெல்லிக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரிபியூனலில் வந்து போட்டு காமிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தமிழ் படம் இருக்குது ஊமை விழிகள். அது வந்து சென்சார் போர்டில் இப்படி தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் போட்டு காமிச்சனாலாம் பயந்துட்டாங்க, என்னங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த படம் மும்பைக்கு அனுப்பிச்சு, மும்பையிலையும் ஓகே ஆகலை. ஸோ அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிலீஸே ஆகாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. பிற்பாடு டெல்லிக்கு போகணும். டெல்லியில் ட்ரிபியூனல் தடைன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது நீதிபதிகள் வருவாங்க, ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸும் வருவாங்க. தடைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகாது. படத்தை மூடி எவ்வளோ செலவு பண்ணுமோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கி பொட்டிகளை போட வேண்டியதான். இப்போ இவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகன் அப்படின்னா நாங்கள் 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம் படத்துக்கு, அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக கொடுங்க, ஏன்னா 2 நாள் தான் இருக்குது சர்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னு. வழக்கமாகவே எல்லா படமே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் போவாங்க. 10 days 15 days தான் போவாங்க. அப்போ வந்து சில கட்டு அவங்க சொல்லுவாங்க, சில வாய்ஸை மியூட் பண்ண சொல்லுவாங்க, இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ சில படங்கள் முன்னாடியே போய் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு படம் வந்து தடை பண்ணப்பட்டுச்சு. ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய கதாநாயகியோட பேர் வந்து ஜானகி. அது வந்து சீதாவினுடைய இன்னொரு பேர் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு. ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் சுரேஷ் கோபியும் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் கலந்துக்கிட்டாரோ இல்லையோ, சுரேஷ் கோபி அந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அவர் யூனியன் மினிஸ்டர், பாஜக மினிஸ்டர் அவர். ஸோ அப்போ அவர் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கோஷமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. உங்கள் மினிஸ்டர், நீங்கள் இந்த படத்தில் நடிச்சுக்கிறீங்க, நீங்கள் தான் மினிஸ்டர், உங்கள் கவர்மெண்ட்டோட லட்சணத்தை பாருங்கள். ஜானகின்னு பேர் இருந்தால் அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் அவ்வளோ பெண்கள் ஜானகின்னு பேர் வச்சுருக்காங்க. ஜானகின்னு பேர் வச்சிருக்கக்கூடிய யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராதா? இல்லை ஜானகிங்கிற பேரை மையமாக வச்சு எந்த குற்றத்தையுமே சொல்லக்கூடாதா? ஸோ அப்போ இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பஞ்சாப் 95 அப்படின்னு சொல்லி ஒரு படம் அப்படி தான் வந்து பஞ்சாபில் சிக்கலாக மாறிச்சு. அது வந்து லைஃப் ஆஃப் ஜஸ்வந்த் சிங் கெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட படம். அவர் அந்த பஞ்சாப்ல வந்து போலீஸ் அட்ராசிட்டி, ராணுவ அட்ராசிட்டி நடக்கிறப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க. அதில் அவர் வந்து கிட்டத்தட்ட 25,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்ற சொல்லி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. பிற்பாடு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பல கட்டுக்கு பிறகு. இதே மாதிரி சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரீசெண்டாக, அதாவது போலீஸ் துறைக்குள்ளே இருக்கக்கூடிய செக்ஸு ப்ளஸ் கேஸ்ட் இதை மையமாக வச்சு ஒரு பெண் போலீஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதான் கதை. அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் கட் பண்ண சொல்லி அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஜானகின்னு ஒரு பேரை மாற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, பேரை மாத்துறது அப்படின்னா அந்த படம் முழுக்க எங்கெங்கெல்லாம் ஜானகின்னு கூப்பிட்டாங்களோ அந்த இடத்தெல்லாம் மாத்திரம் பேர் மாற்றணும். அப்போ எல்லா இடத்துலையும் வேற போடும்போது அது மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள் படத்தில் இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து முழுக்க அது ஒரு அடக்கும் கருவியாக தான் மாறி இருக்கு. முதல்ல இந்த அப்பலேட் ட்ரிபியூனலை காலி பண்ணதே வந்து எதுக்கு அப்படின்னா, ட்ரிபியூனல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கும். எங்கள்கிட்ட முடியலையா நீங்கள் கோர்ட்டுக்கு போய்க்குங்க. அதனால தான் இன்னைக்கு விஜயோட படம் கோர்ட்டுக்கு வந்துருமா. இப்போ தமிழ்நாடு சென்சார் போர்டு, சென்னையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு வந்து விஜய் படத்துக்கு ஜனநாயகனுக்கு தரல அப்படின்னா, பழைய ஃபார்மெட்டாக இருந்தால் 2023 முன்னாடியா இருந்தால் இதை தூக்கிட்டு அப்படியே வந்து டெல்லிக்கு போய் ட்ரிபியூனலில் போட்டு காமிச்சு அங்கே அப்ரூவல் வாங்கினா இங்கே கொடுத்தே ஆகணும், சர்டிஃபிகேஷனை கொடுத்தாகணும். அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ கோர்ட்டு, இப்போ நீதிபதிகள் பார்க்கணும் அந்த படத்தை, ப்ளஸ் ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க பார்க்கணும். இப்போ இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ இதெல்லாம் என்ன ஒரு படம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 500 கோடி மூட்டை தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த விஜய்க்கு வந்துருக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜயனுடைய அரசியலில் நமக்கு ஏற்பு இல்லை, அது 100% ஏற்பு இல்லை. ஆனால் விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்தால் வரக்கூடிய ஒரு சிக்கல். இது இன்னைக்கு விஜய்க்கு வருது, நாளைக்கு இதே சிக்கல் மற்றவங்களுக்கு வரும்.
யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் பற்று உள்ள ஒரு ஆளாக இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஈழத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா இதே சென்சார் போர்டு நாளைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாது, தடை பண்ணு. இதை கட் பண்ணுங்க, அதை கட் பண்ணுங்க. உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து படம் எடுத்தோம்னா இந்தியா மாட்டோம். இந்தியா எப்படியெல்லாம் இந்தியாவுடைய இராணுவத்திலிருந்து ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த ஆயுதங்களை குறிப்பாக கோவை ராமகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் ஆயுத வண்டியை நிறுத்த வச்சு அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் படத்தில் வரும்போது இந்திய ராணுவத்துக்கு கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸே பண்ண விட மாட்டாங்க. எனக்கு இதில் மிக முக்கியமான கேள்வி, இந்த கரூர் விஷயத்துல தான் சிபிஐ வந்து விஜய்க்கு ஆப்பு வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இந்த இது வேற மாதிரி நடக்கல, ரெண்டுக்குமே பேரலா நடக்குது. ஆமா, நீங்க வந்து அமித்ஷா வந்துட்டு போறாரு 5ஆம் தேதி, சென்சார் போர்டு வந்து படக்குழுவுக்கு நாங்க சென்சார் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ இவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கு. இந்த ரெண்டுமே பேரலா நடக்குது. இது இல்லைன்னா அது எதை வேணாலும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம். நீ படமும் ரிலீஸ் பண்ண முடியாது, நீ வெளியவே இருக்கவும் முடியாது. ஸோ அப்போ வந்து நாளைக்கு விஜய்கிட்ட சென்சார் போர்டு என்ன கேள்வி கேட்டிருக்கும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காட்சி ஏன் வச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கும். இந்த காட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பஸ் மேலே நின்று இப்படி மக்களை பார்த்து கைகாமிக்கிறது, நிறைய கொடி அங்கே இருக்கிறது, அதில் வந்து மக்கள் இவரோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு லைன் வேறு அதில் வருது. அந்த ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரியும், அந்த டீசரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வெளிப்படையாக கேட்பாங்க, பஸ் மேல நிற்கக்கூடிய அந்த காட்சியை எடுப்பது உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது, நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து வேற விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை, சினிமாவை பார்ப்பாங்க, சினிமாவில் என்னென்ன காட்சிகள் வந்து உறுத்தலாக இருக்கு, இல்லைன்னா எது நீக்கப்பட வேண்டியது அது மட்டும் தானே பார்ப்பாங்க. இல்ல அது மட்டும் அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்கிறேன். விஜய், அதாவது விஜய் படத்தை தவிர வேறு படம் இருந்தால் அவர்கள் அதையெல்லாம் பார்ப்பார்கள். விஜய் அரசியலுக்கு வரலை, கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் அதை பார்ப்பாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில சிக்கல்கள் வரும். ஒன்றும் இல்லை, அன்பேவா படம், எம்ஜிஆர் வந்து திமுக இருந்தார், உதய சூரியனின் பார்வையிலே இந்த உலகம் விழித்து கொள்ளும் வேளையிலே அப்படின்னு பாட்டில் ஒரு லைன் வருது. புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் இந்த வரி வருது. அப்போ அந்த வார்த்தையை எடுக்க சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அது சிக்கலாக மாறிச்சு, சென்சார் போர்டில் இஷ்யூவாக மாறுது. உதய சூரியன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக புதிய சூரியன் அப்படின்னு அவங்க பாடினாங்க. ஆனால் பாடும்போது நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தான் புதிய சூரியன் வரும், ஆனால் உதய சூரியன் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பாடினது உள்ள வந்து புதிய சூரியனின் பார்வையில் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ வந்து சென்சார் போர்டு பிரச்சனைகள், கட்சி சார்ந்த ஆட்கள் வரும்போது சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த காலத்திலே இந்த நெருக்கடிகள். ஆமாம், அன்னைக்கு காங்கிரஸ் தான் இருந்தாங்க, அவங்க தானே சென்சார் போர்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட் ஒரு புது கட்சி வருது, தேர்தல் 67 நிற்க போகிறாங்க, அவங்க கட்சியை பற்றி ஒரு பாட்டு வருது, அப்போ அந்த பிரச்சனை வரதானே செய்யும். ஸோ இது வந்து விஜய் கட்சிக்குள் வராமல், அரசியலுக்குள் வராமல் இருந்திருந்து இந்த படம் வந்திருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. இவர் அரசியலுக்குள்ள வர்றாரு, கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை ஒட்டிய ஒரு காட்சி, எது பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அந்த காட்சி வருது. நீங்க பஸ் மேல நின்று பேசினது பிரச்சனைன்னு சொல்றாங்க, பஸ் மேல நின்று பேசக்கூடிய காட்சி நீ ஏன் ட்ரெய்லர்லயே காமிக்கிற, உன்னுடைய அஜெண்டா என்ன? அதுல அப்படியே கூட்டமா நடந்து வர்றாரு விஜய், கூட அருண்ராஜ் ஐஆர்எஸ் வர்றாரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அவரு வந்து அதுக்கு பிறகு கட்சியில் சேர்றாரு, சேர்ந்ததுக்கு அப்புறம் டீசர் வருது. டீசர்ல அவர் எப்படி வந்தாரு? அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடிச்சாரா, இல்ல அவரு கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு அவரை வச்சு நீங்க படம் எடுத்தீங்களா? பல கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அப்போ ஏற்கனவே நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்னது போல இந்த ஜனநாயகன் திரைப்பட காட்சிகளுக்காகத்தான் இந்த கூட்டம் வந்து வரவைக்கப்பட்டிருக்கு. 63 ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, அந்த பஸ் அப்பவே கைப்பற்றி அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வசமாக மாட்டுவாங்க. ஒரு விஷயம் விஜய்க்கோ இல்லை விஜய் சுற்றி இருக்கிறவங்களுக்கோ சில அந்த ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்களுக்கோ ஒரு விஷயம் புரியலை. தமிழ்நாடு அரசே இதை என்கொயரி பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, இந்த எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழுவாக இருக்கட்டும், இல்லை வந்து அருணா ஜெகதீசன் டீமாக இருக்கட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். திமுக படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஜெயலலிதா மாதிரியெல்லாம் வந்து சீன் போட மாட்டாங்க. தலைவா படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் போய் கொடநாடு பங்களா முன்னாடி கை கூப்பி உட்கார்ந்துருந்தார். கடைசி வரைக்கும் அந்த அம்மா பார்க்கவே இல்லை. பாவம், போடா என்ன பெரிய தலைவான்னு பேர் வச்சிருக்க படத்துக்கு, போடா. அப்பவே ஒரு அரசு ஆசை இருந்துச்சு, தூக்கி போட்டுச்சு, அதனால அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. திமுக அப்படி பண்ணாது, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல. திமுகவை வேண்டாம், நாங்கள் பாஜகக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது திமுக பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துச்சு. நான் உன்னை வந்து கைது பண்ண மாட்டேன், நான் உன்னை வந்து அசிங்கமாக பேச மாட்டேன். நீ முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு கத்துன, இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு பேசினேன், மருந்து கொடுத்துட்டாங்கன்னு பேசினேன், தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு எல்லாம் பேசினல,
ஆனால் திமுக தரப்பிலிருந்து சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ யாரோ ஒருத்தங்க கரூர் சம்பவம் குறித்து விஜய் மேலே பழி போட்டு ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? ஒரு வார்த்தை கூட பேசலை. தாமதம் பற்றி பேசினாங்க. எதுங்க? தாமதத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் பயமா, நீ தான் கொலைகாரன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, உன்னுடைய கவனக்குறைவு தான் கொலைக்கு காரணங்கிறத வெளிப்படையாக பேசினாங்களா? பேசாமல் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாவே பயப்பட வேண்டாமா நீங்கள், ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசாமல் இருந்தாலே இவங்க போய் டெல்லியில் மாட்டுவாங்க அப்படின்னு. இதை வந்து அவங்க பேசியிருந்து இந்த கான்ட்ரவர்சிங்க கிரியேட் ஆகிருந்துன்னா இவங்க வந்து என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை எஸ்கலேட் ஆகும்போது தமிழ்நாடு அரசோடும் திமுகவோடு மோதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அமைதியாக இருந்தால் அவங்க டெல்லிக்கு போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய லீகல் விங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உங்களை பொறுமையாக வச்சு 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 தட்டி 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 அடிப்பாங்க. ஒரு பெரிய இஷ்யூ. எந்த அளவுக்கு பார்ப்பனர்கள், எந்த அளவுக்கு பிஜேபி, எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் லீகலாக சட்டத்துறைகளை உட்கார்ந்து சில இருக்கு பிடியா பிடிச்சிருக்கோ அதுக்கு இணையாக சண்டை போடுவத அளவுக்கு திமுக கிட்ட ஒரு ப்ரொக்ரெசிவான லீகல் டீம் இருக்கு. அண்ணன் வில்சன் மாதிரியோ அது இளங்கோவன் மாதிரியான ஆட்கள் வந்து என்ஆர் இளங்கோலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இவங்க அந்த ஃபைட்டை பண்ணுவாங்க. அதனால தான் கவர்னர் விஷயத்தில் ஃபைட் பண்ண முடியுது. வெற்றியோ தோல்வியோ ரெண்டாவது விஷயம், ஆனால் ஃபைட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம், இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் என்பது, பார்ப்பன சக்தி என்பது மிக மோசமானது. அதனோடு சண்டையிடக்கூடிய அளவுக்கான ஒரு சிறு திறமையாவது திமுகவிடம் இருக்கிறது. அதனால தான் விஜய் விஷயத்தை இவங்க டெல்லிக்கு எடுத்துகிட்டு போகும்போது, கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆரை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க? இங்கே கரூரில் போட்ட எஃப்ஐஆர் வச்சு தான். சிபிஐ அந்த எஃப்ஐஆர் தானே விசாரிக்குது. ஏன் சிபிஐ எஃப்ஐஆருக்குள்ள செந்தில் பாலாஜி கொண்டு வரல? இல்லை வந்து இவர் வேகமாக வந்துட்டார், இவருக்கு முதல்ல தெரியுமான்லாம் கலாய்ச்சாங்கல்ல, சிரிச்சிங்கல்ல, காமெடி பண்ணீங்கல்ல. நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு. உண்மையிலேயே ஒரு தங்கமான மனுஷன். ஆனால் நீங்கள் வச்சு சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் வந்திருக்கா? அவர் மேலே வந்து சார்ஜ் ஷீட் போட போகிறாங்களா? அவர் என்கொயரி பண்ண போகிறாங்களா? என்கொயரி பண்ணல, உங்களை தான் பண்ண போகிறாங்க. உங்களை தான் கடைசி வரைக்கும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ தான் பண்ணது அப்படின்னு. உன்னுடைய கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தீங்க. இன்னைக்கு போய் மொத்தமாக மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் வேற வழியே கிடையாது. இதில் நீங்கள் திமுகவை சேலஞ்ச் பண்ணிட்டு கிடந்தீங்க. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருந்தா இந்த வழக்கு இங்கேயே விசாரிக்கப்பட்டிருந்திருக்கும். நியாயப்படி நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அது ஒரு கேஷுவாலிட்டியாகவே முடிஞ்சிருக்கும். ஒரு அசம்பாவிதமாகவே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். அதோட முடிஞ்சிருக்கும் அந்த கதை. ஏன்னா அசம்பாவிதம் அது. ஆமாம், கவனக்குறைவு. அதில் சம்மந்தப்பட்டவங்க ஏரியாக்களோ 4 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. அது முடிஞ்சு வரும். அப்படி தான் முடியும். எந்த வழக்குமே மக்கள் சாவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் கிடையாது உலகத்தில். ஸோ ஆனால் நீங்கள் போய் டெல்லியில் போய் இப்போ என்னன்னா வெந்நீருக்கு பயந்து கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள குதிச்சிட்டாங்க. எப்போ அதுலையாவது இருந்தால் ஏதோ மருந்து போட்டு சரி பண்ணியிருக்கலாம். இதில் நம்ம ஃப்ரை ஆகிடுவோமே, அவ்வளோதான். அப்போ கட்சியை எழுதி கேட்பாங்க, கட்சி எனக்கு படம் உனக்கு. பேக்கரி டீலிங் போடுவார் அமித்ஷா. அந்த டீலிங் தான் இப்போ நடந்துட்டு. ஆமாம், பேக்கரி டீலிங் தான். டெல்லியில் கூப்பிட்டு தலைவரை கூட எத்தனை சீட்டு வேணும் வாங்கிக்கோ. உறுதியாக சொல்கிறேன், இதுக்கு பிறகு தாவேக்கா அப்படிங்கிறது பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஒன்றுமே பண்ண முடியாது. தாவேக்கா, அதிமுக, பாஜக இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட்டாக சீட்டு கேட்பாங்க. யார்? பாஜக 40-50 சீட்டு கூட கேட்பாங்க. தாவேக்காவோட சேம் டைப்பில் நிற்கிற மாதிரி இருந்தா, தாவேக்கா பாஜக கூட்டணியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 60-70 சீட்டு வரைக்கும் கூட கேட்பாங்க டஃப்பாக. அதிமுக ஒன்று தனியாக நிற்கணும், இல்லை எங்களோட வந்து நிற்கணும். அப்போ ரொம்ப அதிமுகவுக்கு ஒரு மார்ஜினல் சீட்டு தான் கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி தான் இருக்கணும் எதிர்கட்சி. எடப்பாடி இருக்கக்கூடாது, விஜய் இருக்கக்கூடாது, பாஜக தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணி உட்காரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரசியல் கணக்கை வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் எடப்பாடியோட அவங்க இருக்கிறதே என்ன அப்படின்னா, எடப்பாடியோட அவங்க வந்து எந்த இடத்துல முரண்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு 70 சீட்டு கொடுன்னு கேட்குறாங்க, 60 கொடுன்னு கேட்குறாங்க. ஏன் அவ்வளோ சீட்டு கேட்கணும்? அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் டஃப் தான், திமுக முன்னாடி நிற்க முடியாது. அவங்க கூட்டணி வலுவாக இருக்குது, திட்டங்கள் நிறையா அறிவிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் அவங்களால தேர்தல் பிரச்சாரத்தில் களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியும். இந்த 3 அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் எதிர்கட்சியாக யார் உட்கார போகிறது? எடப்பாடி எதிர்கட்சி கிடையாது, என்டிஏ கூட்டணி தான் எதிர்கட்சி. அதிமுக எதிர்கட்சி கிடையாது, என்டிஏ கூட்டணி தான் எதிர்கட்சி. அதுதான் அவங்களுடைய இலக்கை. அந்த இலக்கை நோக்கி தான் அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. போஸ்ட் போலுக்கு பிறகு கூட பிஜேபி பாமகவையோ இல்லை மற்ற கட்சிகளையோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்டிஏ கூட்டணிக்கு அதிகமான எம்எல்ஏக்களை காமிச்சு அப்போசிஷன் பார்ட்டியாக தான் உட்கார விருப்பப்படுவாங்க. நம்பர் 2க்கு தான் அவங்க ஆசைப்படுறாங்க, நம்பர் 1க்கு இல்லை. அவங்களோட இலக்கு இப்போ கிடையாது, 30-31 அந்த நேரத்தில் வந்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட இலக்கு. உதயநிதி வரும்போது ஃபைட் பண்ணிக்கலாம்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ விஜய் இந்த பேக்கேஜில் மாட்டிக்கிட்டார். அவரோட 500 கோடி ரூபா எனக்கு ஒரு காசே கிடையாது, நான் அப்படியே விட்டுட்டு வரேன் அப்படின்லாம் பேசுவார்ல. இப்போ இந்த 500 கோடியில் அவர் மாட்டியிருக்காரு. டெல்லியில் உட்கார வச்சு 12ஆம் தேதி பேக்கரி டீல் பேசுவாங்க.
நீ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா உன் ஆளுக எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே கைப்பட எழுதி கொடுத்துட்டாங்க, வா பேக்கரி டீலுக்கு, அவ்வளோதான். மொத்தமாக முடிஞ்சு விஜய் வாழ்க்கை. வசமாக போய் சிக்கி இருக்கிறார். வசமாக அவ்வளோ முடிஞ்சு, கதை முடிஞ்சு, அவ்வளோதான். என்னைக்கும் இந்த வழக்கு இருக்கும் விஜய் மேலே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட திமுக அந்த வழக்கு நடத்தும். 10 வருஷம் கழிச்சு கூட திமுக அந்த வழக்கு எடுத்து சீரியஸ் ஆக்கும் விஜய்க்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அப்படி தான் பண்ணாங்க. 20 வருஷம் கழிச்சு கூட தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அதான் நடக்கும். விஜய் சாகிற வரைக்கும் இந்த வழக்கு அப்படிங்கிறது விஜய் தலைமையில் தொங்குது. அதனால தான் திமுக ரொம்ப பொறுமையாக இருக்குது. எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸ்டாலின் கூட பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிடலாம். நாளைக்கு ரொம்ப ஆடினா உதயநிதி ஸ்டாலின் அந்த வழக்கு பெருசு பண்ணுவார். அன்னைக்கு பஞ்சாயத்து தேவைப்படக்கூடிய நேரம் பயன்படுத்தலாம். எல்லாருமே அப்படி தானே, தேவைப்படக்கூடிய நேரத்தில் பயன்படுத்த தானே செய்வாங்க. அது மாதிரி மாட்டுவாங்க அவங்க. தொடர்ந்து பேசுவோம் விஜயனுடைய அரசியல், விஜயனுடைய திரைப்படம் குறித்து.